உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே உங்கள் அப்பாவையா காணோம்? நல்லா பேசியிருக்காரு. இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் யாரும் பேசாத இவ்வளோ நாள் அமைதியாக இருந்ததுக்கு அவருக்குள்ள ஆதங்கத்தை பூரா நல்ல முறையில் பாயிண்ட்டாக ஒரு 6 பேப்பரை வச்சுக்கிட்டு அழகாக பேசி முடிச்சு விட்டார் திமுகவை. சூப்பராக பேசுகிறாருன்னா இப்போ அவங்க உண்மையெல்லாம் எடுத்து வெளியே விட்டார். அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லாவே பேசினார். டைலாக் பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு இல்லை, வந்தா பிளாஸ்ட் பண்ணுறாரா, அதான் மேட்ரு. தன் மேலே கரை இல்லை அப்படின்னா இருந்து பதில் சொல்லணுங்க. அந்த ஆள் பதில் சொல்லி முடிச்சிட்டாரு. உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு. நின்று பேச வேண்டியதானே, உள்ளே இருந்து பேச வேண்டியதானே எதிர்க்கட்சி. அதே இது அவர் உள்ளே தானே இருந்தார் எடப்பாடி. நீ கவனம் இருந்தா ஏன் பேச போகிறாங்க? நீ பேசுனதோடு தான் திருப்பி பேசுகிறாங்க. சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சார், இத்தனை நாளாக விஜய் சிஎம் ஆனதுலேருந்து பேசவே மாட்டாரு, வாயே திறக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அசம்பிளியில் வந்து அவர் பேசியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேசினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரெக்டாக பேசினாரா? நல்லா பேசியிருக்காரு. இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் யாரும் பேசாத இவ்வளோ நாள் அமைதியாக இருந்ததுக்கு அவருக்குள்ள ஆதங்கத்தை பூரா நல்ல முறையில் பாயிண்ட்டாக ஒரு 6 பேப்பரை வச்சுக்கிட்டு அழகாக பேசி முடிச்சு விட்டார் திமுகவை. முக்கியமான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு பேசாமல் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வந்துட்டு சட்டசபையில் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்னவா? சரி, அவங்களுக்குள்ள முக்கியமான பிரச்சனை என்னது? காவேரி பிரச்சனை இருக்குது, நிறைய பாலியல் தொல்லைகள் நடந்து, குற்றங்கள் நடந்து. பாலியல் தொல்லைக்கு தான் அவர் எல்லாம் முடிவு எடுத்துட்டார்ல. காவிரி பிரச்சனை எல்லாம் அது பையன் தான் எடுக்க முடியும். அவர் வந்து ஒரு 2 மாதம் கூட ஆகலையே. அதுக்கெல்லாம் இவங்க கேட்கலாம் அவர் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேற ஓகே, இப்போ இந்த டைலாக் மாதிரிலாம் பேசுகிறாரு. அவர் இன்னுமே வந்துட்டு படம் நடிக்கிறதுல தான் இருக்காரு. ஆக்ஷன் சொன்னால் நான் பேசுகிறாரு, ஆக்ஷன் சொன்னால் நடிக்கிற மாதிரி பண்ணுறாரு, மாசாக டைலாக் பேசுகிறாரு, ஒரு ஆடியோ லான்ச் பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிஎம்கான பேச்சே இல்லையே இது அப்படின்னு. இல்லை மக்களுக்கு பிடிச்சிருக்கு, விரும்பி பார்க்காங்க, விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் இதை வந்து நம்ம வந்து குறை சொல்வதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ தாவே காட்சியில் ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாற்றம் கிடைச்சிட்டு இருக்கா உங்களுக்கு? அழகாக கிடச்சிருக்கு. இப்போ தான் கிடச்சிருக்குங்க, புரியுதா? இப்போ தான் கிடச்சிருக்கு. மக்கள், அதாவது ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தெரியுது அவங்களுக்கு. இது வரைக்கும் 1000 ரூபா போடுதுன்னு சொல்லிட்டு 892 நாள் கழித்து தான் போட்டார் அவர் மறுமாதமே போட்டார். அதுலேயே பெண்கள் ஓட்டு பூரா இருக்குது. 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார், ஆனால் 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு போக போக செய்வாங்கங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தானே மூவ் பண்ணி ஒன்று ஒவ்வொரு திட்டங்களுக்கெல்லாம் எடுக்காருல்ல. இப்போ இதே தான் நேற்று சட்டசபையில் பேசுகிறதும் சொல்லுவார். எல்லாம் ஊழல் இது அறநிலையத்துறை சொல்லியிருக்காரு, டாஸ்மார்க்கை பற்றி சொல்லியிருக்காரு, எல்லாம் சொல்லியிருக்காருல்ல. வருஷம் என்னமோ ஒன்று வரும். மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க, அந்த ஆட்சியை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்க வெளிநடப்பு செஞ்சது பூராமே அவங்க இன்னும் நம்ம உள்ளே இருந்தால் இன்னும் நம்மளை விட்டால் எடுத்து இந்த ஆள் விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வெளியே போயிருக்காங்க. ஓகே, அதாவது தன் மேலே கரை இல்லை அப்படின்னா இருந்து பதில் சொல்லணுங்க. அந்த ஆள் பதில் சொல்லி முடிச்சிட்டாரு. உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு. நின்று பேச வேண்டியதானே, உள்ளே இருந்து பேச வேண்டியதானே எதிர்க்கட்சி. அதே இது அவர் உள்ளே தானே இருந்தார் எடப்பாடி. அதிமுக உள்ளே தானேங்க இருந்தது. அவங்க வெளிநடப்பு பண்ணாங்களா? இல்லை. அது மாதிரி இவங்க ஏன் வெளிநடப்பு பண்ணாங்க? அதுக்கு பதில் இருக்கா? நல்ல பாயிண்ட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அமௌண்ட் அவங்களுக்கு எல்லாமே வந்து, நானும் அந்த ஃபீல்டில் தான் இருக்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சேனலுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த முக்கியமான நியூஸு எல்லாம் வந்து அதில் இதை போட மாட்டாங்க. அப்போ இது வந்து மீடியாவில் பார்க்குறதுனால மக்கள் வந்து அப்படியே மாறிடுறாங்க, இவங்க சொல்கிறதா கரெக்ட் அப்படின்னு சொல்லி. எந்த இதுலேயுமே நீங்கள் வந்து இது ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கல்ல, நேர்பட பேசி இந்த மாதிரி ப்ரோக்ராமெல்லாம் நடத்துகிறாங்கல்ல, அதில் கேட்குற கேள்வியை வந்து இவருக்கு ஆப்போசிட்டாக 1000 கேள்வி கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக எந்த கேள்வியும் எதுவுமே யாருமே கேட்குறது கிடையாது. மீடியா எல்லாமே பூராமே ரேட்டு தான். யூடியூப்லேருந்து எல்லாமே அதுதான். நிறையா பக்கம் யூடியூப்பே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நிறைய நம்ம அதை பார்த்து பேசலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய மாசா பேசியிருக்காரு அப்படின்னு பேசுவார். உடனே வந்து இப்போ நீங்கள் வந்து அவங்க கேட்குறதே ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. சம்மந்தம் இல்லாமல் ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. அதனால் இப்போ கொஞ்ச நாளைக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பேசுகிறது வந்து ரெடி பண்ணி பேசணுமல்ல, சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கணுமல்ல. கரெக்டான ஓரளவுக்கு இல்லை. அவர் இனிமேல் வந்து இனிமேல் இப்போ தானே வந்திருக்காங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னு இனி தெரியல.
பட்டு கொஞ்ச நாள் ஆகணும்ல, அப்போ தான் எனக்கு தெரியும். ஏன்னா இவர் தான் கரெக்டுன்னால சொல்ல முடியாது. பட்டு மேக்ஸிமம் எல்லாமே இவங்க ஆஃபீஸர் அவங்க தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க என்ன சொன்னாலுமே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பழைய ஆள் தான் இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்தீங்களா, டைம் கொடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்னங்கிறது. உடனுக்குடனே வந்து ஒரு வீட்லேயும் இருக்கிறாங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிறவங்களே 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு 4 கருத்து இருக்குது. பட் நீங்கள் இவங்க வந்து ஒன்று சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க தப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதை பார்த்துட்டு தானே அடுத்தது பண்ண முடியும். உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதே இடத்துக்கு அவங்க தான் வர்றாங்க. அதனால் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர் சப்போர்ட் பண்ணால் தான் கவர்மெண்ட்டே நடத்த முடியும். மெயின் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் ஃபஸ்ட்டு. இவங்க ஒன்று சொன்னாலும் அதை நடத்துகிறது அவங்க தானே பண்ண முடியும். அதனால் கொஞ்ச நாள் டைம் கொடுத்து பார்ப்போம், உடனே பண்ண முடியாது. சூப்பராக பேசுகிறாருன்னா இப்போ அவங்க உண்மையெல்லாம் எடுத்து வெளியே விட்டார். அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லாவே பேசினார். சட்டசபையில் மக்கள் பிரச்சனையை தான் அவங்க பேசுனாங்கல்ல, அப்போ ஏன் இவங்க கம்முன்னு இருந்தாங்க? அவங்க பேசும்போது கேட்டிருக்கணும்ல, இந்த வார்த்தைலாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்போ ஏன் அவங்க சொல்லலை? அப்போ இன்றைக்கி இவர் பேசுனதை மட்டும் ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு சிஎம்மா இருக்கிற இடத்துல இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நீங்கள் பேசுனதோடு தானே பேசுனாங்க, இல்லைனா ஏன் பேச போகிறாங்க? நீ கம்முன்னு இருந்தால் ஏன் பேச போகிறாங்க? நீ பேசுனதோடு தான் திருப்பி பேசுகிறாங்க. ஆமாம், இதுவே கம்மியாக பேசிக்கிறாரு அவர். வேறு யாருன்னா இன்னும் நிறைய பேசுவாங்க. கரெக்டாக போய் நல்லாவே பண்ணுறாரு, நல்லாவே பார்க்குறாரு. ஒன்றே ஒன்று, அவங்க ஒய்ஃப் அவர் கூட வரணும், அதுதான் முக்கியமானது. ஏன்னு கேள்வி, அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் போய் எவ்வளோ பேசணுமோ பேசி அவங்கள கூட்டின்னு வந்து அவங்கள வந்து சேர்த்து வச்சு அவங்க கூட இவங்க இருக்கணும். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க வந்து இது மாதிரி பிரிஞ்சு எல்லாரும் ஏதோ தப்பாக பேசுகிற இது எல்லாரும் வாயை அடைச்சிடுவாங்க, அப்போது பேச முடியாது. அதால் வந்து அவர் கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப் வந்து அவரை கூட நல்லா சந்தோஷமாக வாழணும். நடிகர் ஏமா சாதாரணமாகவே எல்லாருமே ஒவ்வொருத்தன் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் அவங்க ஒய்ஃபு தான் அவருக்கு. ஆமாம், அவங்க பசங்க தான். ஆமாம், அவங்க சேர்ந்து வாழணும். அப்போ தான் மனசு ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ பேர் வந்து அவங்க ஒன்று சேர்ந்து வாழ மாட்டாங்களான்னு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இவங்க தான் போய் அவங்க மாமியார் தான் போய் கூட்டின்னு வரணும். அந்த அம்மா விஜயோட அம்மா அப்பா தான் போய், எம்மா 1000 கூட இருக்கட்டும், நீ வா, என் பிள்ளை கூட இரு, அப்போ தான் என் பிள்ளைக்கு சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வரணும். அதுதான் ஒரு இது உண்மை. அதாவது அதே தான் அரசியல்வாதிங்க எப்படின்னு கேட்டாக்கா, ஒருத்தவங்க கம்முன்னு வாய முடிட்டு ஏதோ ஒரு மூலையில் இருப்பாங்க. அவங்க வேறு என்ன பண்ணலாம், ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சாக்கா, இவரால் எதுவுமே முடியல, இவர் சரியாக பேச மாட்டேங்கிறாரு, அவர் மனசில் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அதனால அந்த மாதிரிலாம் முதல்ல வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியாக இருந்தால், நான் ஏற்கனவே சொல்கிறதான் சொல்கிறேன். அதே போல் இவங்க பற்றி அவங்கள பற்றி இவங்களும் எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம வேலை என்ன, அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஆனால் எதிர்கட்சியோட வேலையே விமர்சனம் பண்ணுறது தானே. அதுதான் அது பொழப்பு அவங்களுக்கு, வேறு வழியில் கிடையாது. அப்போ அவங்களுக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது. முதலமைச்சர் யார், அதாவது சிஎம் யார், அவங்க வந்து மக்களுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க, இவங்க மேலே என்னடா ஏதாவது போட்டு சொல்லிகிட்டே இருக்கலாமான்றது அவங்களுடைய குறிக்கோள். இது ரெண்டுமே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நிப்பாட்ட முடியாது, எந்த வாயும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் அது கொஞ்சம் சங்கடப்படாமல் நம்ம சிஎம்மை பொறுத்தளவு நான் சொல்கிறேன், நம்ம என்ன குறிக்கோள் எடுத்து வந்தோமோ அந்த குறிக்கோளில் கரெக்டாக போயிட்டே இருக்கணும். ஓகே, அவர் கரெக்டாக பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, மூவி ஆடியோ லான்ச் பார்த்த மாதிரி இருந்தது, ஏதோ படம் ஷூட்டிங் பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மைதாம்மா. இப்போ 50 வருஷம் 40 வருஷம் அரசியலில் ஊறினவங்கள இப்போ உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போய் பேச வைப்போம். அங்கே எப்படி பேசுவாங்க அதாவது வாழ்த்துறைக்கு சொன்னாலும் புது கருத்து சொன்னாலும் அரசியல் மேடையில் பேசுகிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா அந்த கண்ணோட்டம் தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ இவர் வந்து ஒரு 100 படம் நடிச்சிருப்பாரா, 69 70 100 படத்துக்குள்ளே நடிச்சிருப்பார். என்ன அப்போ இவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? அந்த சினிமா ஸ்டோரி மாதிரி தான் வரும். காரணம் என்னென்னா, அது உடம்போடையும் புத்தியோட ஒரு ஊர்ன ஒரு விஷயம். இதுக்காக அவங்களுடைய ஸ்டைல். அதுக்காக வந்து இதை குறை சொல்லக்கூடாது, இதை நம்ம குறை சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாணியில் நீங்கள் பேசுகிறீங்க, அவருக்கு தெரிஞ்ச பாணியில் அவர் பேசுகிறார். அதனால் சினிமாவில் தான் பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. சினிமாவும் அரசியல் ரெண்டும் ஒன்று தான். இன்னும் சொல்ல போனால் அதான் விஷயமே, ரெண்டும் ஒன்று தானே. வாழ்க்கை ஸ்டோரி சினிமா ஸ்டோரி அரசியல், இது ரெண்டுமே ஒன்று தான். அந்த 3 ஒரே மாதிரி தான், சுற்றி அதான் வருது. அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கக்கூடாது. ஓகே, சட்டசபையில் முக்கியமான மக்கள் பிரச்சனைகள்லாம் பேசுகிறதுக்காக தான் இந்த சட்டசபை. ஆனால் அதெல்லாம் பேசாமல் இந்த ஆக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் சிஎம் பண்ணுற வேலையா அப்படின்ற ஒரு விஷயமும் அப்படியும் சொல்லலாம். ஏன் காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ வந்து எந்த விஷயத்தை யோசிக்கணுமோ அதை மட்டும்தான் யோசிக்கணும்.
இப்போ வந்த வகையில் வந்து ஒரு 10-15 விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வர்றாங்க. அதாவது அவங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வர்றாங்க. அதில் ஏதாவது தாறுமாறாக ஏதாவது நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வேணால் எதிர்க்கட்சிக்காரங்க சொல்லலாம். எதையுமே சரிவர தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் மேலே குறை சொல்லணும். என்ன ஏற்கனவே வந்து உள்ள திட்டங்கள் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. இப்போ நீங்கள் வந்துடுங்க காலாவதி பண்ணாமல் உங்களால் இதை முடிஞ்சால் மேற்படுத்துங்க. இல்லைன்னாக்கா அது அப்படியே அந்த ஃபார்முலாவோட போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேண்ணா, இன்னொரு கருத்து ஒன்று இருக்குது. ஆதவ் தான் வந்துட்டு ஒரிஜினல் சிஎம் மாதிரி பண்ணுறாரு, இவர் வந்துட்டு சும்மா ஒரு ஃபேஸ்க்காக தான் வச்சுருக்காங்க அப்படின்றத வச்சு சொல்கிறாங்க. நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஆதவ் தான் நிறைய விஷயங்களை பேசுகிறாரு, நிறைய பிரச்சனைகளுக்காக வந்து பேசுகிறாரு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, அந்த கட்சியில் அவர் ஒரு அமைச்சர் தானே. ஆனால் சிஎம் பேச வேண்டியதும் இருக்கு இல்லையா? ஆமாம், பேசணும். ஆனால் முக்கால்வாசி அதில் முழு பொறுப்பு எடுத்துக்க வேண்டியது விஜய்க்கு மட்டும்தான், அவருக்கு கிடையாது. அவர் வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு 60% மட்டும்தான். ஆனால் 100% 110% இவர் தான் பேசினார். அதை அவங்க தான் டிசைட் பண்ணணும். டைலாக் பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு இல்லை, வந்தால் பிளாஸ்ட் பண்ணுறாரா அதான் மேட்ரு. ஓகே, எப்படி பேசுறதுலாம் மேட்டர், என்ன பேசுறாங்க கருத்து வெளியிருந்தா அதுவே ஓகே தான், அவ்வளோதான். அவங்கள அகைன்ஸ்ட் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காருல, அவங்க ஆப்போசிட் எவ்வளோ இது அகைன்ஸ்டாக பேசினாலுமே இவர் ஒரு கருத்து சொல்லி இந்த மாதிரி இது பண்ணிட்டார், ஆஃப் பண்ணிட்டார், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, இப்போ கரெக்டான வழியில தான் சிஎம் போயிட்டு இருக்காரு, வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? இல்லை ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ மணி பட்ஜெட் இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான். நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஃபேன் பேஜோட சப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு என்றைக்கும் இருக்கும், அதனால கொஞ்சம் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போ கரெக்டாக தான் போயிட்டு இருக்காரு. இப்படியே போனால் கரெக்டாக 5 இயர்ஸ் கண்டிப்பாக அவங்களோட மொமெண்ட் அவங்க கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. சிஎம் இத்தனை நாள் பேசாமல் இருந்ததுக்கு கரெக்டாக பேசியிருக்காரு. அதான் நீ ஃபஸ்ட்டு அன்றைக்கி சட்டசபையில் பேசிட்டாங்க. நான் அன்றைக்கி எதிர்பார்த்து தான். ஃபஸ்ட்டு அன்றைக்கி என்ன சொன்னாங்க, சபாநாயகர் என்ன சொன்னார், ஆளுநர் வரைக்கும் லாஸ்ட் அன்றைக்கி தான் முதலமைச்சர் நன்றி அதை பற்றி பேசுவாருன்னு சொன்னார். அதனால தான் 3 நாளாக அவர் அமைதியாக உட்காந்தார், எதுவுமே பேசலை. அந்த இப்போ எழுதி கொடுக்குறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் எழுதி கொடுத்தது எடுத்துன்னு வந்து இன்றைக்கி பேசினார். சில வார்த்தை எழுதி கொடுக்காத பேசும்போது தான் எதிர்கட்சிங்க வந்து அதுக்கு ஆதாரத்தோடு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு எதிர்கட்சிக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதனால் இவங்களே பேசியிருந்தாங்க. அதனால் அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அவர் எழுதி கொடுத்தா மட்டும்தான் பேசுவார் மேடம், எழுதி கொடுக்கலாம் அவர் பேச மாட்டார். தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லாருக்கும் தான் தெரியும். இது எங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு கருத்து தெரிஞ்சது எந்த சிஎம்மும் இப்படி இல்லை. அது அவங்க கட்சிக்காரங்க மட்டும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்களாம் அது பிடிக்கல. படம் ஷூட்டிங் தான் இன்னும் போக போனால் சட்டசபையிலேயே ஷூட்டிங்லாம் செட் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நானும் அதான் சொல்கிறேன். இது இப்போயே இப்படி இருக்குது, இன்னும் போக தான் தெரியும் மேடம். இப்போயே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போயே வந்து நேற்று பிறந்த நாளைக்கே வந்து ஸ்கூல்லலாம் போயிட்டு போட்டோ வச்சு பண்ணுறது, ஸ்கூல் சில பசங்களுக்கு ஜாதி மதம் இனம் ஏழை பணக்காரன் எல்லாத்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது. எல்லா ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த ஸ்கூலும் அதுக்கு தான் யூனிஃபார்மே கொடுக்குறோம். அங்கே போயிட்டு ஒரு முதலமைச்சர் போட்டோ எடுத்துன்னு கொடுக்குறது வைக்கிறது, இவரை பற்றி பாடுங்க, மாமா பற்றி கேளுங்க அப்படிலாம் சொல்லிட்டு நான் நேற்று நியூஸில் பார்த்தேன். அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நானும் என் பிள்ளைங்கள்லாம் பெருசாகிடுச்சு. நிறைய பேரண்ட்ஸ் போய்ட்டு ஸ்கூல்லேயே சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி என் பிள்ளைங்களும் நீ கவர்மெண்ட் படிச்சதும் நானும் போய் சண்டை போட்டிருப்பேன். ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க, நான் சண்டை போட்டிருப்பேன். அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படியே தெரியாமல் எங்கன்னா பண்ணால் கூட ஒரு அரசியல் தலைவர்ன்ற முறையில் அவர் வந்து அவங்க ஆளுங்களை திட்டம் பண்ணணும். இதெல்லாம் வந்து பேசவும் மாட்டுறாரு. எதை பேசணுமோ அதை வாயை திறக்க பேசவே மாட்டுறாரு. எது ஒன்று கேட்டாலும் அப்பப்பயே பதில் சொல்ல மாட்டுறாரு. சரி, இப்போ கூட இப்போ இதெல்லாம் நடக்குதா, மீடியா வந்து கேட்குறாங்க, இது மாதிரி நாங்கள் அவங்க கேட்குறாங்க, ஒரு பதில் தெரிஞ்ச ஒரு 4 வார்த்தையாவது பேசலாம். இல்லைங்க நான் பண்ணுறேங்க, சட்டம் ஒழுங்கை பற்றி கேட்க போகிறாங்க, சட்டம் ஒழுங்கை பற்றி கேட்க போகிறாங்க. இல்லை சார் நான் பண்ணுறேன், இப்போ தான் ஒன்று ஒன்றா பார்க்குறேன், அந்தந்த துறையை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், முடிஞ்ச வரலாம் கண்ட்ரோல் பண்ணுறேன். இது சொல்ல தெரியாதா? ஒரு சின்ன பசங்க கூட சொல்லுவாங்க, படிக்காதவங்க கூட சொல்லுவாங்க. எதுவுமே பேச தெரிலங்க அவருக்கு. நிறைய பேர் சினிமா வச்சு ஓட்டு போட்டாங்க, தெரியாமல் தான் ஓட்டு போட்டாங்க. என்ன கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சு இது அடுத்த வாட்டி இவ்வளோ பேரும் ஓட்டு போடுவாங்களான்றது எனக்கு தெரியல. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு, பேசட்டும். இதுக்கான பதிலடி அவங்க கொடுப்பாங்கல்ல, அதையும் பார்க்கணுமே, பார்த்துட்டு பேசணும் நம்ம. ஓகே, இப்போது இதை வந்துட்டு நிறைய பேர் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் இந்த ஆடியோ லான்ச் மாதிரியே நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்காரு, ஆக்ஷன் சொன்னால் பேசுகிறாரு அப்படின்னு. ஆமாம், அது மாதிரி மரபு இல்லைங்க. ஒரு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கூடுற கூட்டத்தில் நான் ஆக்ஷன் பண்ணுவான்னு கேட்குறாரு, சபாநாயகருக்கும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. ஆக்ஷன் பண்ணுவான்னா அவர் ஸ்டாலின் பண்ண மாதிரி இவரும் பண்ணி காட்டுறாரு. அவர் டிப்டோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே ஒரு இமிடேட் பண்ணி காட்டுறாரு, நான் என் எதிர்ப்பை காட்டுறேன், நீங்கள் உங்களையே வர விடலை அப்படின்ற மாதிரி காட்டுறேன் அப்படின்னு இருக்காரு. இது அரசியலில் நாகரிகம்ல இல்லை. அது எதிரியாக இருந்தாலும் சரி, எனக்கு 2 பேருமே பிடிக்காது. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். 2 விஜய் கட்சி ஆட்சியும் பிடிக்காது, திமுக ஆட்சியும் பிடிக்காது, அதிமுக ஆட்சியும் பிடிக்காது. ஏன் நான் அந்த வார்த்தை சொல்லலைன்னா, பெரும்பாலான பாலியல் சீண்டல்கள் நடந்திருக்கு. இவங்க கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் தான் அடிக்கடி கைதாகிறாங்க. பொதுமக்களோ ரவுடிகளோ யாரும் கைதாகலை. அப்போ இவங்க கட்சிக்குள்ளே ஒரு நிறைய திருத்தங்கள் கொண்டு வரணும். கைது பண்ணுறாரு, அந்த நடவடிக்கை பாராட்டுக்குரியது தான். இருந்தாலும் மேற்கொண்டு அவங்க செய்யாத அளவிற்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும்.
ஓகேண்ணா, இப்போ சட்டமன்றத்தில் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பற்றி பேசாமல் இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு டிஎம்கேவை பற்றியே பேசிகிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மரபு இல்லை, எனக்கு தெரிஞ்சு மரபு இல்லை. நல்ல விஷயங்களை பேசுங்க. இப்போ காவேரி இஷ்யூ போயிட்டுருக்கு, அதை பற்றி பேசினா அது வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னு சபாநாயகர் சொல்கிறாரு. அதெல்லாம் பற்றி பேசலாமே. காவேரியில் குறுக்க அணை கட்டுறாங்க, அதை குறித்து பேசுங்க. விவசாயி நெல் குடோன் இல்லாமல் நெல் வந்து விளையிற மாதிரி இருக்குது, அந்த விதை விளைஞ்சி நிற்கிது மழையில் நனைஞ்சு, இதை குறித்து பேசுங்க. சரக்காலைகளுக்கு ஏசி ரூம் கொடுக்குறவர் இதே திமுக அரசாக இருக்கட்டும், அதிமுக அரசும் தாவேக அரசாக இருக்கட்டும், நெல் குடோனுக்கு ஒரு அமைப்பு மாதிரி ஏற்படுத்தி கொடுத்தா அது நல்லாயிருக்கும். அதை சட்டமன்றத்தில் பேசுங்க. அன்புமணி ராமதாஸ் பேசுனாங்க, உண்மையில் பாராட்டுக்குரியது. சௌமியா பேசுனது, அந்த அம்மையார் பேசுனது பாராட்டுக்குரிய. அந்த மாதிரி பேசணும். எதிர்கருத்துக்கள் இது கிண்டல் தானே. இவர் அவங்கள கிண்டல் செய்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் அவர் அவங்கள கிண்டல் செய்கிறாரு. அது ஒரு நாசுக்காக போனால் போகிற சண்டையில் போய் முடிஞ்சிடும். அது ஒரு உதாரணமாக இருக்காது. தப்பு செஞ்சாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்டால் அது நியாயமானது. அது எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், வேறு கட்சி தலைவராக இருக்கட்டும், மக்களுக்கு தேவையானது பேசி அதில் வாங்கி பெற்றுத்தர முயற்சி பண்ணுங்கள், அதான் நல்லது. சகோதரர் விஜய்க்கு சொல்கிறது, இன்றைக்கி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து உள்ளே அமைச்சிருக்காங்க. வெற்றி என்பது நிரந்தரம் இல்லை. ஒரு முறை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. ஏன்னா இவர்களுக்கு மாற்று அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மாற்றத்தை எடுத்துகிட்டு வாங்க. நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். இந்த மாதிரி இமிடியேட் பண்ணுறது, அவங்களே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன் அப்படின்றது, இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி வந்த உடனே என்ன பண்ணார், சந்திரபாபு நாயுடோட அப்பாவோட சிலை எடுத்தார். இன்றைக்கி அவர் எங்கே இருக்கான்னு தெரில, ஜெகன்மோகன் ரெட்டி. அந்த மாதிரி பண்ணிட்டாதீங்க, அந்த முடிவு கிடையாது. ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலாக எடுத்துகிட்டு போங்க. மக்கள் சார்ந்த விஷயங்களில் தலையிடுங்க, அது உங்களுக்கும் நல்லது. இது வந்து மோட்டிவேஷன் எதிரி மாதிரி ஆகிட்டு நான் முடிச்சிட்டேன் பாத்தியா வரவுள்ள பாத்தியான்றது தோல்வி எல்லாருக்குமே வருந்தாங்க. 9 தோல்வியை கண்டவன் ஒரு வெற்றியை காணுவான், ஒரு வெற்றியை கண்டவன் 9 தோல்வியை கண்டு இருக்கான். அதான் அரசியல். யாரையுமே இமிட்டேட் பண்ணாதீங்க, பழி சொல்லாதீங்க, அல்லு சில்லுன்னு பேசாதீங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, பொறுப்புன்னு வந்து செயல்படுங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.